ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக. ஸ்ரீஹரிஹி கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியோ நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேபியः. ஓம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 1. நாரதற்குரியது. சிறந்த தபஸ்வியான வால்மீகி முனிவர் தவம் சுவாத்தியாயம் ஆகியவற்றில் ஆழமாக ஈடுபட்டுள்ளவரும் பேசுவதில் வல்லவரும் தலை செறிந்த முனிவருமான நாரதரை பார்த்து கேட்டார். முனிவரே, தற்போது இவ்வுலகில் நற்குணம், ஆற்றல், அறங்கள் பற்றிய தெல்லறிவு, நன்றி மறவாமை, வாய்மை பேசுதல், சொல்லப்பட்ட வாக்கினை நிறைவேற்றுவது ஆகியவற்றில் உறுதியுடையவர் யார்? நல்லொழுக்கம், எல்லா பிராணிகளின் நலனில் அக்கறை, பேரறிவு, செயற்திறனுடையவர், கண்ணால் பார்த்தவுடனே பிரியம் ஏற்படும் பேரழகுடையவர் யார்? தன் மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர், கோபத்தை வென்றவர், ஒளி பொருந்தியவர், யாரிடமும் வெறுப்பை காட்டாதவர், போர்க்களத்தில் நிற்கும் போது எவருக்கு கோபம் ஏற்பட்டால் அதை கண்டு தேவர்களும் அஞ்சி நடுங்குவார்களோ அப்படிப்பட்டவர் யார் இருக்கிறார்? இதை தெரிந்து கொள்ள நான் மிகவும் ஆவலுள்ளவனாக இருக்கிறேன். மாமுனிவரே, இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை தாங்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள். வால்மீகியின் இந்த சொற்களை கேட்டதும் மூவுலக செய்திகளையும் அறிந்தவரான நாரதர், சொல்கிறேன் கேளுங்கள் என்று கூறி மகிழ்ச்சியுடன் கூறத் தொடங்கினார். முனிவரே, நீங்கள் கூறிய சிறந்த குணங்களில் பல மனிதர்களிடம் காணற்கரியவை. என்றாலும் அவ்வளவு உயர்ந்த குணங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு உத்தம மனிதரை நான் நினைவுபடுத்தி கொண்டு சொல்கிறேன், கேளுங்கள். அவர் இஷ்வாகு வம்சத்தில் தோன்றியவர், ராமன் என்று மக்களால் அழைக்கப்படுபவர், தன்னை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர், பேராற்றல் படைத்தவர், ஒளிமிக்கவர், உறுதியும் புலனடக்கமும் உடையவர், அறிவாளர், நீதி அறிந்தவர், பேச்சுத்திறன் உடையவர், எல்லா மேன்மைகளும் பெற்றவர், எதிரிகளை அழிப்பவர், விசாலமான தோள்களும் வலுவான புஜங்களும் சங்கு போன்ற கழுத்தும் செழிப்பான தாடைகளும் உடையவர், அகன்ற மார்பு, பெரிய வில், கழுத்தின் கீழ்ப்பகுதி எலும்பு தெரியாதபடி சதை பிடிப்புள்ளது, காமம் முதலான 6 எதிரிகளை அடக்கி வைத்திருப்பவர், முழங்கால் வரை நீண்டிருக்கும் கைகள், அழகான சிரசு, கவின்மிகு நெற்றி, மணங்கவர் கம்பீரமான நடை, உடல் உறுப்புகள் சாமுத்திரிகா லட்சணப்படியான அளவுடனும் அந்தந்த அங்கத்திற்கு ஏற்றபடி அளவு பகுப்புடனும் இந்திரநீலமணி ஒன்று கரும்பச்சை வண்ணமும் கொண்டுள்ளன. மிக்க பராக்கிரமம் உடையவர், நீண்ட அகன்ற கண்களை உடையவர், தர்மம் அறிந்தவர், தவறாத சொல்லுடையவர், மக்களின் நல்வாழ்வில் மனம் செலுத்துபவர், புகழ் மிக்கவர், தெல்லிய ஞானம் நிறைந்தவர், நெருப்பு போல் தூய்மையானவர், புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர், மனத்தை ஓரிடத்தில் நிலைநிறுத்தக்கூடியவர், பிரம்மாவை போன்றவர், அனைத்து செல்வச் செழிப்பும் நிறைந்தவர், வாரி வழங்கி போஷிப்பவர், எதிரிகளை ஒழித்து கட்டுபவர், உயிர் பிராணி வர்க்கங்கள் அனைத்தையும் காப்பாற்றுபவர், தர்மத்தை மிக்க கவனத்துடன் ரட்சிப்பவர், தனக்குண்டான தர்மங்களையும் தம் மக்களுக்கான அறங்களையும் போற்றி பாதுகாப்பவர், வேதாந்த தத்துவங்களை அறிந்தவர், வில்வித்தையில் தனிப்பெரும் ஆற்றலுடையவர், எல்லா அறநூல்களின் பொருளுண்மை அறிந்தவர், நினைவாற்றலும் ஆழ்ந்த அறிவும் உடையவர், எல்லா மக்களுக்கும் பிரியமானவர், இரக்கமுடையவர், நெஞ்சுரம் படைத்தவர், நற்சிந்தனையாளர், பெருங்கடலை நோக்கி ஆறுகள் பாய்ந்து வந்து அதில் கலந்து விடுவதைப் போல இவரை நோக்கி சான்றோர்கள் ஆர்வத்துடன் வருகிறார்கள். உயர் இயல்பினர், எல்லோரிடமும் சமமான பார்வையுடையவர், எப்போதும் அழகிய தோற்றமுடையவர், கோபம், ஆக்ரோஷம், போர் முனைப்பு ஆகியவற்றாலும் உடற்பொழிவு விகாரமடைவதில்லை. கம்பீரத்தில் பெருங்கடலையும் உறுதியில் இமயத்தையும் போன்ற அவர் எல்லா நற்குணங்களும் நிரம்பி தன் தாயார் கௌசல்யாவின் ஆனந்தத்தை வளர்ப்பவர், வீரத்தில் மகாவிஷ்ணு, மனதை ஈர்க்கும் தோற்றத்தில் முழு நிலவு, கோபத்தில் பிரளயகால அக்னி, பொறுமையில் பூமித்தாய், தியாகத்தில் குபேரன், சத்தியத்தில் இன்னொரு தர்ம தேவதை போன்றவர், இவ்வளவு நற்குணங்களும் நிரம்பியவரும் சொல் தவறாத பராக்கிரம் உடையவரும் தசரத மன்னனுக்கு பிரியமான மூத்த மகனும் உன்னத குணசாலியுமான ராமனுக்கு குடிமக்களின் நன்மைக்காகவும் குடிமக்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கத்துடனும் இளவரசு பட்டம் சூட்ட மாமன்னர் நிறைவான மனதோடு ஆசைப்பட்டார். பட்டம் சூட்டுதல் என்ற கோலாகல நிகழ்ச்சிக்காக சேகரிக்கப்படும் ஏராளமான பொருட்களை கண்ட மன்னரின் ஒரு மனைவியான கைகேயி என்பவள் முன்னர் கொடுப்பதாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்த வரத்தின்படி ராமனை நாடு கடத்த வேண்டும் என்றும் தன் வயிற்றில் பிறந்த மகன் பரதனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்றும் கோரினார். அறநெறி என்ற நீள் கயிற்றால் பிணைக்கப்பட்ட மன்னர் தான் முன்னர் கொடுத்த சொல் தவறாமல்
தனக்கு மிகவும் பாசத்திற்குரிய மைந்தன் ராமனை நாடு கடத்தினார். மன்னர் முன்பு கொடுத்திருந்த வரத்தை நிறைவேற்றுவதற்காக தந்தையின் ஆணைப்படியும் கைகையின் விருப்பப்படியும் வீரரான ராமன் கானகம் சென்றார். அப்போது அன்னை சுமித்திரையின் ஆனந்தத்தை வளர்ப்பவனும் மூத்தவர்களிடம் பேரன்பு காரணமாக அடக்கமுடையவனுமான லக்ஷ்மணன் தனக்கு பிரியமான சகோதரர் வெளியே புறப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து அன்பு பொங்கியல நல்ல சகோதரனின் இயல்புக்கேற்றபடி மூத்த சகோதரனை தொடர்ந்து உடன் சென்றான். ராமனுக்கு மிகவும் பிரியமான மனைவி, ராமனுக்கு உயிர் போன்றவள், ஜனகருடைய குலத்தில் தோன்றியவள், தேவமாயை போல் உருவாக்கப்பட்டவள், அழகும் நற்குணங்களும் நிறைந்தவள், பெண்களில் தலை சிறந்தவள். இப்படிப்பட்ட சீதை சந்திரனை விட்டு பிரியாத ரோகிணியைப் போல ராமனை பின்தொடர்ந்து காட்டிற்கு சென்றார். தந்தை தசரதரும் ஊர் மக்களும் சிறிது தூரம் வரை பின்தொடர்ந்து வந்தார்கள். தசரதர் தன் தேரோட்டியை அனுப்பியிருந்தார். ஸ்ருங்கிபேரபுரத்தில் கங்கை கரையில் தனக்கு பிரியமான வேடத்தலைவன் குகனை சந்தித்த பின் தேரை ஓட்டி கொண்டு வந்து சாரதைக்கு விடை கொடுத்து அனுப்பினார் தர்மாத்மாவான ராமன். லக்ஷ்மணன் சீதை குகனோடு கூட ஒவ்வொரு வனப்பகுதியாக சென்று பற்பல ஆறுகளை கடந்து பரத்வாஜ முனிவரின் ஆணைப்படி சித்திரக்கூடத்தை அடைந்து அங்கே ஒரு அழகிய பர்ணசாலை அமைத்து கொண்டு மூவரும் அந்த காட்டில் வசிக்கத் தொடங்கினார்கள். பரத்வாஜ ஆசிரமத்திலேயே குகன் விடைபெற்று சென்று விட்டான். தேவ கந்தர்வர்களைப் போல அந்த மூவரும் அங்கே சுகமாக வசித்து கொண்டிருந்தார்கள். ராமன் சித்திரகூடம் சென்று தங்கியபின் மகன் பிரிவாற்றாமையை தாங்க முடியாத மன்னர் தசரதன் மகனை நினைத்து புலம்பிக் கொண்டே தேவலோகம் சென்றடைந்தார். அவரது உயிர் பிரிந்ததும் வசிஷ்டர் முதலான அந்தணர்களால் அரசுரிமை ஏற்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட போதிலும் மகாபலம் பொருந்திய பரதன் அரசாட்சியை ஏற்கவில்லை. ராமன் திருவடிகளில் வணங்கி அவர் அருளை பெறுவதற்காக அவன் காட்டிற்கு போனான். சித்திரகூடம் சென்று சத்தியத்தை பராக்கிரமோடைய மகாத்மாவும் சகோதரமான ராமனை தன் உத்தம மரபுக்கேற்ற இயல்பை வெளிப்படுத்தும் வகையில் அறம் அறிந்தவரே, தாங்கள் தான் மன்னர் என்று கூறி பிரார்த்தித்தார். ராமன் பெருமணம் படைத்தவர், மகிழ்ச்சி தந்த முகத்தினர், பெரும் புகழ் உடையவர். என்றாலும் வீரமிகுந்த ராமன் தந்தையின் ஆணையை மீறி தான் அரசு செலுத்த விரும்பவில்லை. அரசு செலுத்துவதற்காக தன் பாதுகைகளை அவனிடம் ஒப்படைத்து மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கூறி பரதனை திருப்பி அனுப்பி வைத்தார். பரதனின் மூத்த சகோதரரான ராமன் அவனுடைய விருப்பம் நிறைவேறாமல் போனாலும் ராமனின் திருவடிகளில் வணங்கி நந்தி கிராமத்தில் தங்கியிருந்தபடியே ராமன் திரும்பி வரும் நாளை மிகவும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டு அரசாட்சியை நடத்தத் தொடங்கினான். பரதன் சென்றதும் திருவளர் செல்வரும் வாக்கை காப்பாற்றுபவரும் புலநடக்கமுடையவருமான ராமன் அயோத்தி நகர மக்கள் பெருவாரியாக வருவதும் போவதுமாக இருப்பதை பார்த்து அவர்களை தடுத்து நிறுத்துவது கஷ்டம் என்பதால் மன உறுதி பூண்டு மக்கள் எளிதில் புகுந்து வர முடியாத தண்டகாரண்யத்திற்குள் பிரவேசித்தார். தாமரை கண்ணனான ராமன் பெருங்காட்டிற்குள் நுழைந்ததும் எதிரே வந்த அரக்கன் விராதனை கொன்று பின்னர் சரபங்கர், சுதீஷ்ணர், அகஸ்தியரின் சகோதரர் முதலிய முனிவர்களை தரிசனம் செய்து கொண்டார். அகஸ்தியருடைய ஆணைப்படி இந்திரனால் கொடுக்கப்பட்ட வில், கத்தி, குறைவுபடாத அம்புகளை கொண்ட 2 அம்பரா துணிகள் முதலியவைகளை மிகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். வனவாசிகளுடன் ராமன் வசித்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு சமயம் அசுர அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்துக் கொள்வதற்காக முனிவர்கள் கூட்டமாக வந்தார்கள். தண்டகாரண்யத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் தீவிரமான தவத்தினால் அக்னியை போல் ஆன்மப்பொழிவு பெற்றவர்களுமான அவர்களிடம் அந்த காட்டில் உள்ள அசுர அரக்கர்களை அழிப்பதாகவும் பின்னர் நடைபெறப்போகும் பெரும் போரில் எல்லா அரக்கர்களையும் வதம் செய்வதாகவும் ராமன் வாக்குறுதி அளித்தார். அந்த ஜனஸ்தானத்திலேயே வசித்து வந்தவளும் தன் விருப்பம் போல் உருவம் எடுக்க வல்லவளுமான அரக்கி சூர்பனகை அவரால் அங்கபங்கம் செய்யப்பட்டார். பின்னர் சூர்பனகையின் தூண்டுதலால் போருக்கு வந்த கரண், திரிசரஸ், தூஷணன் ஆகிய அரக்கர்களையும் அவர்களுடன் வந்த படை வீரர்களையும் போர்க்களத்தில் ராமன் அழித்து காட்டினார். ஜனஸ்தானம் என்ற அந்த காட்டுப்பகுதியிலே வசித்து வந்த 14,000 அரக்கர்களையும் கொன்றொழித்தார். தன் சொந்தக்காரர்களின் பேரழிவை கேள்விப்பட்ட ராவணன் சினத்தால் மனம் தடுமாறி மாரீசன் என்ற அரக்கனின் உதவியை நாடிச் சென்றான். ராவணா, பேராற்றல் படைத்த அவருடன் ராமனுடன் பகைமை பாராட்டுவது உனக்கு ஏற்றதல்ல என்று கூறி பலமாறாக மாரீச்சனால் தடுக்கப்பட்ட போதிலும் அந்த அறிவுரையை அலட்சியம் செய்து காலனால் தூண்டப்பட்ட ராவணன் மாரீச்சனுடன் கூட ராமன் தங்கியிருந்த ஆசிரம வளாகத்திற்கு சென்றான். அரசகுமாரர்கள் இருவரையும் மாயாவியான அவனால் மாரீச்சனால் வெகு தூரத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டு தன்னுடன் சண்டை போட வந்த ஜடாயு என்ற கழுகை கொன்றுவிட்டு ராமனுடைய பத்தினியை கவர்ந்து சென்றான். கழுகு கொல்லப்பட்டு கிடப்பதை பார்த்து ஈனஸ்வரத்தில் அவர் கூறிய மைதிலி கவர்ந்து செல்லப்பட்டாள் என்பதை கேட்டு ராகவன் சோகத்தால் தகிக்கப்பட்டு எல்லா பொறிகளும் கலங்கி நிற்க துயரத்துடன் புலம்பத் தொடங்கினார். அந்த துயரச் சூழலிலேயே ஜடாயுவுக்கு ஈமக்கடன்கள் செய்தார். பின்னர் சீதையை தேடிச் சென்று கொண்டிருக்கும் போது விகாரமும் பயங்கரமும் கலந்து தோற்றமுடைய கபந்தன் என்ற அரக்கனை கண்டார். பெருந்தோழர் ராமன் அவனை கொன்ற உடலை அக்னியில் போட்டவுடன் அவன் சொர்க்கம் சென்றான். மேலே போகும்போது அறநெறி தவறாத சபரியை பற்றி கூறினான்.
ராகவா, தர்மம் காக்கும் தூய துறவியான சபரியை சென்றடைவாயாக. எதிரிகளை வீழ்த்துபவரும் தேசமிகுந்தவருமான அவர் சபரி இருந்த இடத்தை அடைந்தார். தசரத குமாரர் சபரியினால் தகுந்த முறையில் உபசரிக்கப்பட்டார். ஆகா, பம்பை ஏரிக்கரையில் அனுமானுடன் சந்திப்பு ஏற்பட்டதென்றோ. அனுமானுடைய ஆலோசனையின்படி சுக்ரீவனையும் சந்தித்தார். மகாபலசாலியான ராமன் சுக்ரீவனிடம் ஆரம்பம் அயோத்தியிலிருந்து புறப்பட்டது முதல் தொடங்கி என்னென்ன நடந்தனமோ அவைகளை அவ்விதமே குறிப்பாக சீதை பற்றி விரிவாக கூறினார். ராமனிடமிருந்து முழுமையான தகவல்களை பெற்றுக்கொண்ட வானரன் சுக்ரீவன் மனமுவந்து அக்னி சாட்சியாக ராமனுடன் நட்பு பூண்டார். பின்னர் வானர மன்னன் வாலியுடன் தனக்கு பகைமை ஏற்பட்டது குறித்து நெருங்கிய நட்புணர்வுடனும் துயரத்துடனும் ராமனிடம் தெரிவித்தார். அப்போது வாலியை வதம் செய்வதாக ராமனால் சபதம் செய்யப்பட்டது. சுக்ரீவன் வாலியினுடைய நிகரற்ற ஆற்றலை பற்றி கூறினான். ஏனென்றால் ராமனுடைய ஆற்றலில் சுக்ரீவனுக்கு சந்தேகம் இருந்து வந்தது. ராமனுடைய பலத்தை பற்றி தன் கண்களால் தெரிந்து கொள்வதற்காக பெரிய மலை போன்றிருந்த துந்துவியின் பேருடலை காட்டினான் சுக்ரீவன். சுக்ரீவனின் கருத்தை புரிந்து கொண்ட மாவீரர் சற்றே புன்னகைத்து எலும்புகளின் மாபெரும் குவியலை கால் கட்டை விரலை கொண்டு 10 யோஜனை தூரத்திற்கு அப்பால் தூக்கி எறிந்தார். அடுத்ததாக அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக ஒரே ஒரு பெரும் வானத்தால் 7 ஆச்சாமரங்களையும் மலையையும் ரசாதலத்தையும் ஒருங்கே தொலைத்து காட்டினார். இவ்வறிய செயலால் ராமனின் அளப்பரிய ஆற்றலில் நம்பிக்கையடைந்த பெருவானரன் மன திருப்தியுடன் ராமனுடன் கிஷ்கிந்தை குகையை சென்றடைந்தான். தங்கத்தை போல் செம்மை கலந்த மஞ்சள் நிறத்துடன் விளங்கிய வானர தலைவன் சுக்ரீவன் குகை வாயிலில் நின்று இடிமுழக்கம் செய்தான். அந்த பேரொடியை கேட்டு தன்னை தடுக்க முற்பட்ட மனைவி தாரைக்கு சமாதானம் கூறிவிட்டு சுக்ரீவனை சந்திப்பதற்காக வானர மன்னன் வாலி வெளியே வந்தான். ராகவன் அவனை அவ்விடத்திலே ஒரே அம்பினால் அடித்து வீழ்த்தினான். இவ்வாறு சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்குப்படி சண்டையில் வாலியை கொன்றார் ராகவன். அந்த வானர அரசு பீடத்தில் சுக்ரீவனையே அமர்த்தினார். வானர்கள் காலை போன்று அவன் எல்லா வானர்களையும் அழைத்து ஜனகன் செல்வியாகிய சீதையை தேடி கண்டு வரும்படி ஆணையிட்டு நாற்றிசைகளுக்கும் அனுப்பி வைத்தார். பின்னர் மேற்கொண்டு சம்பாதி என்னும் கழுகின் சொற்படி மகாபலம் பொருந்திய அனுமான் 100 யோஜனை அகலமுள்ள உப்புக்கடலை தாண்டி கடந்தார். எதிர்கரையில் ராமனால் பரிபாலிக்கப்படும் இலங்கை நகரை அடைந்து அசோகவனத்தில் சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் சீதையை கண்டார். தக்க சான்றுகளுடன் தன்னை அறிமுகம் செய்து கொண்டபின் தான் வந்திருப்பதன் நோக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டார். வைதேகிக்கு ஆறுதல் கூறினார். பின் அந்த பூஞ்சோலையின் நுழைவாயிலை தகர்த்தெறிந்தார். தன்னை எதிர்க்க வந்த 5 சேனாநாயகர்களையும் 7 மந்திரிகுமார்களையும் கொண்டு அச்சகுமாரனை கசக்கி பிழிந்து பின்னர் தன் விருப்பப்படியே அவர்களிடம் அகப்பட்டு கொண்டார். பிரம்மாவின் வரத்தினால் எதிரிகளின் அஸ்திரக்கட்டிலிருந்து தான் விடுவிக்கப்பட்டு விட்டதை தெரிந்து கொண்டார். இருப்பினும் அந்த வீரர் கயிற்றால் தன்னை கட்டும் அரக்கர்களின் அட்டகாசங்களை தானாகவே பொறுத்து கொண்டிருந்தார். பின்னர் மிதிலை மன்னர் மகளாகிய சீதையை மட்டும் விட்டுவிட்டு இலங்கை நகரத்தை தீ வைத்து கொளுத்தினார். சீதையை கண்டுவிட்ட இனிய செய்தியை ராமனுக்கு தெரிவிக்கும் பொருட்டு மகாவானரர் திரும்பி வந்தார். அளவு கடந்த அறிவுடைத்த அனுமான் மகாத்மாவான ராமனை அடைந்து அவரை வலம் வந்து கண்டேன் சீதை என்று சிறு வாக்கியத்தில் உண்மை செய்தியை விண்ணப்பித்தார். பின்னர் ராமன் சுக்ரீவனோடு கூட பெருங்கடலின் கரையை அடைந்து சூரியனைப் போல் பேரொளி வீசும் அம்புகளால் கடலை கலக்கி உசுப்பிவிட்டார். ஆறுகளின் நாயகனான சமுத்திர மன்னன் தானே நேரில் வந்து பார்த்தான். அவனுடைய ஆலோசனையின்படி நலன் என்னும் வானரனை கொண்டு பாலம் அமைக்கச் செய்தார். அந்த பாலத்தின் மூலமாக இலங்கை சென்று போரில் ராவணனை கொன்று பின்னர் சீதையை திரும்ப பெற்று பெரிதும் மிட்கமடைந்தார். மக்கள் சபையில் அவளை பார்த்து மிக கடுமையான வார்த்தைகளை கூறினார் ராமன். பதிவிரதையான சீதையை கடுஞ்சொற்களை தாங்க மாட்டாமல் அக்னியில் பிரவேசித்தார். அப்போது மனம், மொழி, மெய் ஆகிய 3 சீதை குற்றமற்றவள் என்று அக்னிதேவன் கூறவே ராமனுடைய அந்த மாபெரும் செயலால் 3 உலக சராசரங்களும் தேவ ரிஷி கூட்டங்களும் கவலை நீங்கி மகிழ்ச்சி அடைந்தன. எல்லா தேவர்களாலும் புகழப்பெற்ற ராமன் மிகவும் ஆனந்தத்தை அடைந்தான். அரக்க தலைவனான விபீஷணனை இலங்கை மன்னனாக முடிசூட்டியபின் தன் நன்றி கடனை செலுத்திவிட்ட வட நிறைவால் கவலை நீங்கி பெருமகிழ்ச்சியில் திளைத்தார் ராமன். தேவதைகளிடமிருந்து பெறப்பட்ட வரத்தின் மூலம் இலங்கை போரில் மாண்டு போன வானர்களை உயிர்ப்பித்து எழுப்பினார். நண்பர் புடைசூழ புஷ்பகத்தில் ஏறி அயோத்தி நோக்கி புறப்பட்டார். பின்னர் சுக்ரீவனோடு நடந்த விஷயங்களை குறைத்து உரையாடி கொண்டே புஷ்ப விமானத்தில் ஏறி நந்தி கிராமம் அடைந்தார். பாவமற்றவரான ராமன் நந்தி கிராமத்தில் சகோதரர்களுடன் கூட விரத காலம் முடிந்து விட்டதால் சடையை நீக்கினார். சீதா தேவியை திரும்ப பெற்று ராஜ்ய லட்சுமியும் மீண்டும் அடைந்தார். மக்கள் மெய் சிலிர்க்கும்படியான மகிழ்வுடனும் மனமார குதூகலத்துடனும் எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டதால் உண்டான நிறைவுடனும் மனவியாதியும் உடல் நோயும் அற்றவர்களாகவும் பஞ்சம் முதலான அச்சம் நீங்கியவர்களுமாக வாழ்ந்தார்கள். ராமராஜ்யத்தில் தன்னுடைய மைந்தனின் மரணத்தை யாரும் ஒருபோதும் பார்த்ததில்லை. விவாகமான மாதர்கள் விதவைகளானதில்லை. எப்போதும் பதிவிரதைகளாகவே இருந்து வந்தார்கள். நெருப்பினால் பயம் ஏற்பட்டதில்லை. எந்த பிராணியும் நீரில் மூழ்கி மரித்ததில்லை. பெய்காற்று, புயல், சூறாவளி போன்ற காற்றினால் உண்டாகும் பயம் ஏற்பட்டதில்லை.
காய்ச்சல் நோய் முதலியவற்றாலும் அச்சம் ஏற்பட்டதில்லை. உணவின்மையால் பசிக்கொடுமை திருடர் பயம் தோன்றியதில்லை. நகரங்களும் கிராம தொகுதிகளும் பொருள் பண்டம் நிறைந்தவளாக இருந்தன. கிருதையோத்து மக்களைப் போல எல்லோரும் எப்போதும் நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். 100 அஸ்வமேத யாகங்களை செய்து அநேக பொற்காசுகளை தட்சிணையாக கொடுத்தார். 10,000 கோடிக்கணக்கில் பசுமாடுகளை வேத வித்தகர்களுக்கு முறைப்படி தானம் செய்தார். பெரும் புகழ் பெற்ற குலத்தில் தோன்றிய அவர் அந்தணர்களுக்கு கணக்கில்லாத அளவிற்கு பொருள்களை வாரி வழங்கினார். நூற்றுக்கணக்கான அரச பரம்பரைகளையும் ராகவன் நிறுவப் போகிறார். இவ்வுலகில் 4 வருணத்தாரையும் அவர் வாழ்க்கை நெறியில் நிலைநிறுத்துவார். 10,000 ஆண்டுகளும் 100 ஆண்டுகளும் 11,000 ஆண்டுகள் ராமன் அரசாட்சி என்ற பெரும் பொதுநலப் பணியை நிறைவேற்றிவிட்டு பிரம்மலோகம், அதாவது இங்கே இவர் விஷயத்தில் வைகுண்டம் திரும்பி சென்றடைய போகிறார். மனமாசுகளை நீக்குவதும் பாவங்களை அழிப்பதும் புண்ணியத்தை அளிப்பதும் வேதங்களுக்கு நிகரானதுமான இந்த ராமச்சரிதத்தை படிப்பவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறார். ராமாயணம் என்ற இந்த கதையை படிப்பவருக்கு மகன்கள், பேரன்கள், உறவினர்கள் கூட சேர்ந்திருக்கும் நீண்ட ஆயுள் கிட்டுகிறது. அவர் உயிரை துறந்த பின் சொர்க்கத்திற்கு சென்று அங்கே கௌரவிக்கப்பட்ட நிலையாக தங்கிவிடுகிறார். இதனை படிக்கும் இருபிறப்பாளர்கள் வேதாந்த அறிவினை பெறுவார்கள். சத்திரியர்கள் அரசாட்சியை அடைவார்கள். வைசியர்கள் வியாபாரத்தில் வெற்றியை பெறுவார்கள். சாமானிய வேளாள மக்களும் நன்மையை பெறுவார்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 1வது சர்க்கம் முற்றிற்று. ஓம் ராம் ராமாய நமக. ராம் ராமாய நமக. ராம் ராமாய நமக. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தமகிம் வத. ராமதூதா கிருபா சிந்தோ மத்காரயம் சாதய பிரபோ.